ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எத்தனையோ நாள் கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவரே, எத்தனை நாளாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன்ப்பா, இன்னும் பதில் வரலப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்த்து கொண்டு இருக்கிறேனே, எனக்கு என் விண்ணப்பத்திற்கு பதில் வரலையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒத்தாசை வரும். எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் எந்த மனிதர்களை கொண்டு இன்னைக்கு ஒத்தாசை அனுப்ப சுத்தமாக இருக்கிறாரோ அந்த மனிதர்களை கொண்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒத்தாசையை செய்வார். அனுகிரகத்தின் வாசலை உங்களுக்கு திறந்து கொடுப்பார். அனுகூலமான காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக பெரிய காரியங்களை செய்வார். காரணம், கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த நாள் உங்களுக்கு ஒத்தாசை வரும். விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்பி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.